நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ஹனீஃப் இஸ்மாயில் முகமது ரஹமத்துல்லா. முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டு வருடங்களில் மூன்றாவது முறையாக பதவியேற்றார் மஹிந்த. களனி விகாரையில் சிறப்பு நிகழ்வு. මහින්ද රාජපක්ෂව නම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ග්‍රාමාන්‍ය ධූරයේ කාර්ය සහ ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව සහ නීතියට අනුකූලව අවංක යුතු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව අවමානය යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கலகொட அத்தை ஞானசார தேரர் தெரிவு. ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் நாடாளுமன்றில் அமரப்போவது யார்? முடிவு நாளை. நாளை முதல் பாடசாலைகள் ஆரம்பம். விசேட நேர அட்டவணையும் வெளிவந்தது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 65,156 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு. இலங்கையின் புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் முன்னிலையில் இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்த நிகழ்வானது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த களனி ரஜமஹா விகாரை புனித பூமியில் இடம்பெற்றது. மஹிந்த ராஜபக்ஷ பிரதமராக பதவியேற்கும் 4வது சந்தர்ப்பம் இதுவாகும். கால அரசியல் அனுபவத்தை கொண்டுள்ள மஹிந்த ராஜபக்ச இன்று 4வது தடவையாகவும் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். மஹிந்த ராஜபக்ச 2005 முதல் 2015 வரை 2 முறை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகித்தார். 1970ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கு தெரிவான அவர் 1995ஆம் ஆண்டு முதல் 2004ஆம் ஆண்டு வரை அமைச்சரவை அமைச்சராக குறிப்பிடத்தக்க முக்கிய பணிகளை நிறைவேற்றினார். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதன்முறையாக பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட அவர் 2018 அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 2வது முறையாகவும் 2019 நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 3வது முறையாகவும் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 10 வருட காலம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகித்த மஹிந்த ராஜபக்ச சுமார் 30 வருட காலமாக நீடித்த உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். இதனால் சிங்கள மக்களின் பேராதரவையும் பெற்றுக்கொண்டார். குருநாகல் மாவட்டத்தில் இம்முறை பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச 5,27,364 விருப்பு வாக்குகளை பெற்றுக்கொண்டார். பொது தேர்தல் ஒன்றில் அபேட்சகர் ஒருவர் பெற்றுக்கொண்ட அதிக விருப்பு வாக்குகள் என வரலாற்றில் இது பதிவானது. 2 முறை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவி வகித்து பிரதமர் பதவிக்கு 4வது தடவையாகவும் தெரிவு செய்யப்பட்டவர் என்ற பெருமையையும் மஹிந்த ராஜபக்ச தனதாக்கிக் கொண்டார். பதவி பிரமாண நிகழ்வு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கலனி ரஜமகா விகாரை புனித பூமியில் இடம்பெற்றது. செய்த புனித ஸ்தலமாக අපට දැක බලා ගන්නට පිළිවන්කම තිබෙනවා. සමනොල කන්දෙන් ප්‍රභවය වී මේ උතුම් කැලණි මේ විහාරයට மஹிந்த ராஜபக்ச இலங்கையின் 13வது பிரதமராக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் முன்னிலையில் இன்று காலை பதவி பிரமாணம் செய்து கொண்டார். මහින්ද රාජපක්ෂව නම ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ග්‍රාමාන්‍ය ධූරයේ කාර්ය සහ ශ්‍රී ලංකා ප්‍රජාතාන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව සහ නීතියට අනුකූලව අවංක යුතු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරජයට පක්ෂපාත වන බවටද ජනරජයේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ගෞරව අවමානය යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥා දෙමි. සබ්බ මංගලං රක්ඛන්තු සබ්බ දේවතේන සදා සොත්තේ භවන්තු තේ. மகா சங்கத்தினர் மற்றும் ஏனைய சமய தலைவர்கள், ஆளுநர்கள், ஜனாதிபதியின் செயலாளர், தூதுவர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள புதிய அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்கும் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மகா சங்கத்தினர் பிரித் பாராயணம் செய்து பிரதமருக்கு ஆசீர்வாதம் வழங்கினர்.
பதவி பிரமாண நிகழ்வை தொடர்ந்து ஜனாதிபதியும் பிரதமரும் விகாரைக்கு சென்று சமய கிரியைகளில் ஈடுபட்டனர். பிரதமர் பதவி பிரமாண நிகழ்வின் பின்னர் ஜனாதிபதி பிரதமரை சூழ திரண்டிருந்த மக்களிடம் சென்று அவர்களுக்கு தனது வணக்கத்தை தெரிவித்தார். சன்னிதானத்துக்குள் புதிதாக பதவியேற்றுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சென்று வழிபாடுகளில் ஈடுபடுகின்றார். இதேபோல என் மக்களுக்கு மீண்டும் சேவை செய்ய எனக்கு கிடைத்த வாய்ப்பினால் நான் தாழ்மையுடன் மகிழ்ச்சியடைவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று காலை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் கலனி ரஜமகா விகாரையில் பிரதமராக மீண்டும் பதவியேற்ற பின்னர் அது தொடர்பில் தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பதிவொன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். என் மக்களுக்கு மீண்டும் சேவை செய்ய எனக்கு கிடைத்த வாய்ப்பால் நான் தாழ்மையுடன் இருக்கின்றேன். இலங்கையர்கள் எனக்கு கொடுக்கும் நம்பிக்கை எனது தேசத்திற்கு தொடர்ந்தும் சேவை செய்ய தூண்டுகின்றது. அத்துடன் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடனான எங்கள் ஆட்சி காலத்தில் இலங்கை முற்போக்கான பயணத்தை மேற்கொள்ளும் என்பதை நான் உறுதி செய்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை வரவேற்று வெற்றி கொண்டாட்ட நிகழ்வுகள் நாட்டின் பல இடங்களில் இன்றும் இடம்பெற்றன. இலங்கையின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக பதவியேற்றதையிட்டு முல்லைத்தீவில் இறை வழிபாடு இடம்பெற்றுள்ளது. சந்தியம்மன் ஆலயத்தில் பிரதமருக்கு நல்லாசி வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டதோடு சர்க்கரை அமுது பொதுமக்களுக்கு வழங்கி மகிழ்ச்சி கொண்டாட்டத்திலும் பட்டாசுகள் கொளுத்தி ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் பல்வேறு பிரதேசங்களிலும் மக்கள் தமது வெற்றி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்முனை பாண்டிருப்பு பிரதான வீதியில் தமிழ் மக்கள் பால்சோறு வழங்கி இன்று மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தேர்தல் வெற்றியை முன்னிட்டு கலதாவலையில் தாகசாந்தி நிகழ்வும் விசேட பூஜை வழிபாடும் இன்று இடம்பெற்றது. கட்சி ஆதரவாளர்கள் உட்பட பெருமளவிலானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு தெரிவான 196 உறுப்பினர்கள் பெயர்கள் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. இதேவேளை புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் 14ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக பிரதமரின் ஊடக செயலாளர் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவான 196 உறுப்பினர்களின் பெயர் அடங்கிய அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தமானி தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மஹிந்த தேசப்பிரிய உள்ளிட்ட உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த 196 உறுப்பினர்களையும் 1981 முதலாம் இலக்க நாடாளுமன்ற சட்டத்தின் 62வது சரத்திற்கு அமைய தெரிவு செய்துள்ளதாக வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொது தேர்தலில் வெற்றி பெற்று போனஸ் ஆசனங்களை பெற்றுள்ள கட்சிகள் தேசிய பட்டியலுக்கான பெயர்களை எதிர்வரும் 14ஆம் தேதிக்கு முன்பாக சமர்ப்பிக்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் பொது தேர்தல் தேசிய பட்டியலை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர் விவரங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாக்குறுதி வழங்கியமைக்கு அமைய தேசிய பட்டியல் ஆசனங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் தமிழ் முஸ்லிம் மக்களின் வாக்குகளை பெற்றுவிட்டு தேசிய பட்டியலை வழங்க தயக்கம் காட்டுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் கூட்டணிகளின் தலைவர்கள் கடும் விசனம் தெரிவித்துள்ளனர். ஐக்கிய மக்கள் சக்தியில் உறுதியளித்தபடி தேசிய பட்டியல் நியமனம் தரப்படாவிட்டால் தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகிய சிறுபான்மை கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தனிக்குழுவாக அமர வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நாவிதன்வெளி பிரதேச சபையின் தவிசாளர் தவராசா கலையரசன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அத்திரலிய ரத்ன தேரர் மற்றும் கலகுட அத்தை ஞானசார தேரர் ஆகியோர் இணைந்து உருவாக்கிய கட்சியான எங்கள் மக்கள் சக்தி கட்சிக்கும் ஒரு போனஸ் ஆசனம் கிடைத்துள்ளது. தேர்தலின் பொழுது கலகுட அத்தை ஞானசார தேரர் தாக்கல் செய்திருந்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரத்ன தேரர் கம்பஹா மாவட்டத்தில் போட்டியிட்ட போதிலும் தோல்வியை தழுவினார்.
தேசிய பட்டியலில் கலகொட அத்தை ஞானசார தேரர் செல்ல வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் ரத்ன தேரர் செல்ல வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் கட்சியின் செயலாளர் விமலதிஸ்ஸ தேரர் தன்னை தேசிய பட்டியல் நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப கட்சி முடிவெடுத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இதேவேளை குறித்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என எங்கள் மக்கள் சக்தி கட்சி மீண்டும் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் எமது மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக கலகொட அத்தை ஞானசார தேரர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை படுதோல்வியை சந்தித்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு போனஸ் ஆசனம் கிடைத்துள்ள நிலையில் இதற்கு யாரை நியமிப்பது என்பது குறித்த தீர்மானம் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. இந்த போனஸ் ஆசனத்தின் ஊடாக தான் நாடாளுமன்றம் செல்லப் போவதில்லை என்று அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் போனஸ் ஆசனத்தை பெறுவதிலும் அந்த கட்சிக்கு போட்டி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தீர்மானிக்க கட்சி தலைமையகமான சிறிகொத்தவில் நாளை கூடி ஆராய உள்ளதாக கட்சியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் 14ஆம் தேதி பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக பிரதமர் ஊடக செயலாளர் விஜயானந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் கண்டியில் நடைபெறவுள்ளது. அதன்படி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான புதிய அரசாங்கத்தில் 26 பேரை கொண்ட அமைச்சரவையை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர ராஜாங்க பிரதி மற்றும் திட்ட அமைச்சர்கள் என 65 பேருக்கு பதவி நியமனம் வழங்க அரசாங்க உயர்மட்ட குழு ஆலோசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாளை முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் முழுமையாக ஆரம்பிக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதற்கமைவாக கல்வி அமைச்சினால் நேர அட்டவணை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. விடுமுறை வழங்கப்பட்டுள்ள சகல பாடசாலைகளும் நாளை முழுமையாக ஆரம்பிக்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கமைவாக வாரத்தின் 5 நாட்களிலும் தரம் 5, தரம் 10, தரம் 11, தரம் 12 மற்றும் தரம் 13 ஆகிய மாணவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதேவேளை 1, 2, 3 மற்றும் 4ஆம் தரங்களில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கான பாடசாலை கற்றல் செயற்பாடுகள் வாரத்தில் ஒரு நாளில் மாத்திரமே இடம்பெற உள்ளது. மேலும் பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப கற்றல் நடவடிக்கைகளுக்கான கால அட்டவணையொன்றும் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைவாக 200 மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையுடைய பாடசாலைகளில் நாளை முதல் சகல தரங்களுக்குமான கற்றல் செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன. 200 மாணவர்களுக்கும் அதிகமான மாணவர்களை கொண்டுள்ள பாடசாலைகளில் தரம் 1, தரம் 5ற்கான கல்வி நடவடிக்கைகள் திங்கட்கிழமைகளிலும், தரம் 2 மற்றும் தரம் 5ற்கான கல்வி நடவடிக்கைகள் செவ்வாய்க்கிழமைகளிலும், தரம் 3, தரம் 5ற்கான கல்வி நடவடிக்கைகள் புதன்கிழமைகளிலும், தரம் 4 மற்றும் தரம் 5ற்கான கல்வி நடவடிக்கைகள் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்களிலும் இடம்பெற உள்ளன. இந்நிலையில் தரம் 6 தொடக்கம் உயர்தர மாணவர்களுக்கான பாடசாலை கற்றல் செயற்பாட்டிற்கான அட்டவணையொன்றும் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைவாக 10, 11, 12, 13 ஆகிய தரங்களுக்கான கற்றல் செயற்பாடுகள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை இடம்பெற உள்ளன. 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய தரங்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகள் காலை 7:30 மணியிலிருந்து பிற்பகல் 1:30 மணி வரை இடம்பெற உள்ளது. தரம் 6 மாணவர்களுக்கான பாடசாலை நாளாக திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 7 மாணவர்களுக்கான பாடசாலை நாளாக செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 8 மாணவர்களுக்கான பாடசாலை நாளாக புதன்கிழமை அறிவிக்கப்பட்டுள்ளது. தரம் 9 மாணவர்களுக்கான பாடசாலை நாளாக வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் புதிதாக மேம்படுத்தப்பட்ட குஷிநகர் விமான நிலையத்தில் முதல் சர்வதேச விமானத்தை தரையிறக்குவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றமைக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவை இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே நேற்று அலரி மாளிகையில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது இந்திய பிரதமரின் செய்தியொன்றையும் வழங்கியிருந்தார். இந்தியாவில் புதிதாக மேம்படுத்தப்பட்ட குஷிநகர் விமான நிலையத்திற்கு முதல் சர்வதேச விமானத்தை தரையிறக்க இலங்கைக்கு அழைப்பு விடுக்கும் இந்திய பிரதமரின் செய்தியை இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிடம் எடுத்துரைத்தார்.
பிரதமர் நரேந்திர மோடி பௌத்த மதத்தை மேம்படுத்துவதில் ஆர்வம் காட்டுவதாகவும் சுற்றுலாத்துறை மட்டுமல்லாமல் தொல்பொருள் போன்ற பிற துறைகளுடன் தொடர்புடைய திட்டங்களை தொடங்குவதிலும் கவனம் செலுத்தியுள்ளதாக இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே இதன்போது தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் திட்டங்களுக்கு மேலதிகமாக நீர் மற்றும் சுகாதாரம் போன்ற துறைகளிலும் இலங்கைக்கு உதவுவதில் இந்தியா மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே பிரதமர் மோடியிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ இதன்போது தெரிவித்துள்ளார். சமீப காலமாக போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பனை தொடர்பில் பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் போதைப்பொருள் பாவனை உட்பட பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய பலர் நாட்டில் இன்றும் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை மஞ்சள் மற்றும் ஏலக்காய் என்பவற்றுடன் ஒருவர் நேற்று கட்பிட்டி கடற்படையினரால் கட்பிட்டி ஆனவாசல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது 20 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 114 கிலோகிராம் மஞ்சள் கட்டை மற்றும் 261 கிலோ ஏலக்காய் என்பனவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்த சந்தேக நபர் ஒருவர் கேகாலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் அம்பவல ஹெட்டிமுள்ள பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடைய நபர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதேபோல குண்டு துளைக்காத ஆடையொன்றினை அணிந்திருந்த நபர் ஒருவரும் கேகாலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காவல்துறை விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பொரல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ருகுணுகலா மாவட்ட பகுதியில் ஹெரோயினுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணிடமிருந்து 8 கிராம் 450 மில்லிகிராம் ஹெரோயின் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 52 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதேபோல ரத்மலான பகுதியில் வைத்து 2 கிராம் 100 மில்லிகிராம் ஹெரோயினுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியாவில் சங்கிலி பறிப்புடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 30ஆம் தேதி வவுனியா அலகல்லு பகுதியில் வைத்து மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் தங்கச்சங்கிலி ஒன்றினை பறித்து சென்றிருந்தனர். இது தொடர்பான முறைப்பாடு வவுனியா குற்றத்தடுப்பு போலீசாரிடம் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கமைவாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 20 மற்றும் 23 வயதுடைய இருவரை நேற்று கைது செய்துள்ளதுடன் சங்கிலி பறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளையும் திருடப்பட்ட 1.5 பவுண்ட் சங்கிலியையும் மீட்டுள்ளனர். மாலவே பகுதியில் வெளிநாட்டு பெண்ணொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மாலபேயில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள குறித்த வெளிநாட்டு பெண் அளித்த முறைப்பாடுகளுக்கு அமைவாகவே இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. இதன்போது அத்துரகிரிய போலீசாரால் 30 வயதுடைய சந்தேக நபர் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹெரோயின் போதைப் பொருள் 107 கிராம் மற்றும் 1,70,000 ரூபாய் பணம் வைத்திருந்த பெண் உள்ளிட்ட 3 நபர்களை ஹோமாகம காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஹோமாகம உடுவன பிரதேசத்தில் வைத்தே குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து மின் தராசு மற்றும் ஹெரோயின் விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசி ஒன்றையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். நாட்டில் கோவிட்-19 வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2579 உயர்வடைந்துள்ளது. 251 கோவிட் தொற்றாளர்களே தற்போது நாட்டில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் 2 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சவுதி அரேபியாவிலிருந்து நாட்டுக்கு திரும்பிய இருவருமே இவ்வாறு இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 1343 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதியிலிருந்து இதுவரை 1,71,169 PCR பரிசோதனைகள் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை இன்று மாலை 6 மணி வரையில் நாட்டில் இனம் காணப்பட்ட மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2841 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 2579 பேர் தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்துள்ளனர். 251 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள 9 மருத்துவமனைகளில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 11 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இன்று காலை 10 மணி வரையிலான நிலவரப்படி தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 58 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் கோவிட் தொற்றுக்குள்ளான நபர்களில் 975 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்
தலைவர்கள் ஆவர். 950 பேர் கடற்படை வீரர்கள், 603 பேர் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையம் மற்றும் அவர்களோடு தொடர்புடையவர்கள், 313 பேர் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இனங்காணப்பட்ட தொற்றாளர்கள். கொரோனா காரணமாக மத்திய கிழக்கில் சிக்கி தவித்த 447 இளைஞர்கள் இன்று அதிகாலை 2 விமானங்களினூடாக நாடு திரும்பியுள்ளனர். EK 648 என்ற விமானத்தினூடாக அதிகாலை 1:15 மணிக்கு 420 இளைஞர்கள் கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இதனைத் தொடர்ந்து 43 இளைஞர்களுடன் கட்டார் ஏர்வேஸ் விமானம் ஒன்று தோஹாவிலிருந்து அதிகாலை 1:45 மணி அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. மேலும் பயண கட்டுப்பாடுகள் காரணமாக சீனாவில் சிக்கி தவித்த 112 இளைஞர்கள் சாங்காவிலிருந்து நேற்றிரவு நாடு திரும்பியுள்ளனர். இவ்வாறு நாட்டை வந்தடைந்த அனைவரும் PCR பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. தொடர்பான சர்வதேச செய்திகள். அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த மிக தீவிரமான மற்றும் துணிவான முன்னெடுப்புகள் அவசியம் என அமெரிக்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் கொரோனா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1 மில்லியனை நெருங்கியுள்ளது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க தீவிர துணிவான முன்னெடுப்புகள் தேவை என ஆப்பிரிக்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான தன்சானியாவில் கொரோனா பரிசோதனைகள் மந்த கதியில் இடம்பெற்று வரும் நிலையில் ஆப்பிரிக்க ஒன்றியத்தால் இது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவில் இதுவரை கொரோனா வைரஸினால் 10,39,678 பேர் வரை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 22,966 பேர் குறித்த வைரஸ் காரணமாக உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவில் கடந்த 24 மணி நேரத்தில் 54,199 புதிய கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 976 புதிய உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. இதனால் அங்கு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 51 லட்சத்தை கடந்துள்ள நிலையில் உயிர் பலியும் 1,65,074 பதிவாகியுள்ளது. நியூசிலாந்தில் கடந்த 100 நாட்களாக உள்ளூர் மக்கள் யாருக்கும் தொற்று உறுதியாகவில்லை என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. மேலும் தற்போது அங்கு 23 பேர் மட்டுமே கொரோனா தொற்று பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்கள் அனைவரும் நாட்டிற்குள் நுழையும் போது விமான நிலையத்தில் பரிசோதனை செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தில் கொரோனா தொற்றினால் 1569 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1524 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் கொரோனா வைரஸ் தொற்றினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் 1 லட்சத்தினை கடந்துள்ள நிலையில் குறித்த வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி தெரிவிக்கும் வகையில் சிவப்பு நிற பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டுள்ளன. ரியோ டி ஜெனிரோவில் உள்ள கடற்கரையில் அரசு சாரா அமைப்பின் சார்பில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த கடற்கரை பகுதி முழுவதும் சிவப்பு நிற பலூன்கள் மணலில் நடப்பட்டிருந்த சிலுவையில் கட்டப்பட்டிருந்தன. பின்னர் கொரோனாவால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டு ஒரே நேரத்தில் 1000 பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன. அமெரிக்காவை தொடர்ந்து பிரேசிலில் கொரோனா தொற்றின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 841 அதிகரித்துள்ளதுடன் 46,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு கொரோனா தொற்றின் காரணமாக 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,13,000 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அந்நாட்டு அரசாங்கம் கடுமையாக ஈடுபட்டு வருகின்றது. கடந்த மார்ச் மாதம் முதல் 4 மாதங்களுக்கு மேலாக அங்கு ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் பலியானவர்களின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடாவில் கொரோனா நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டிருந்த ஹோட்டல் ஒன்றில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் கொரோனா நோயாளிகள் 7 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 20 பேர் காயமடைந்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 65,156 பேர் புதிய கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் உயிர் பலி 875 பதிவாகியுள்ளது. இதனால் அங்கு கொரோனா வைரஸ் காரணமாக 21,56,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 43,498 பேர் உயிரிழந்துள்ளனர்.
இந்தியாவின் கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு 15 பேரின் உயிர்களை காவு கொண்டுள்ளது. இதேவேளை தொடர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என்பதால் சேதங்கள் மேலும் அதிகரிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் தெற்கு மாநிலமான கேரளாவில் கனமழையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளப்பெருக்கினால் பல வீடுகள் சேதமாகியுள்ளதோடு பலர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் நடவடிக்கையில் அந்நாட்டு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். குறித்த பகுதிகளில் 200 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகும் என இந்திய அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரித்துள்ளது. மேலும் கேரளாவில் இடுக்கி, மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு மற்றும் கண்ணூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் பதனம்திட்டா, அலப்புழா, கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு மற்றும் காசர்கோடு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தென்கொரியாவில் கடந்த 46 நாட்களாக தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரையில் 30 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையில் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டுள்ள லங்கா பிரீமியர் லீக் தொடரில் 93 சர்வதேச வீரர்கள் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியை ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நடத்துவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறைவேற்றுக் குழு தீர்மானித்துள்ளது. இத்தொடரில் 93 சர்வதேச வீரர்கள் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன்படி இங்கிலாந்தின் லியம் ப்ளூட்கென், நியூசிலாந்தின் டிம் சவுதி, பாகிஸ்தானின் முகமது ஹபீஸ் மற்றும் மேற்கிந்தியாவின் டிவைன் ஸ்மித் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பலரும் உள்வாங்கப்பட்டுள்ளனர். கொரோனா நிலைமை நீடித்து வரும் நிலையில் வெளிநாட்டில் இருந்து அழைத்து வரப்படுவோரை 14 நாட்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தும் சுகாதார நடைமுறைப்படுத்தல் அமுலில் உள்ள நிலையில் இந்த தொடருக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. ஒரு இலங்கை ஐகேன் வீரருக்கு $60,000 சம்பளம். அதே நேரத்தில் ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரருக்கு $50,000 முதல் $40,000 வரை கிடைக்கும். மற்றவர்கள் அவற்றின் அந்தஸ்தை பொறுத்து $40,000 முதல் $30,000 வரையிலும், $20,000 முதல் $10,000 வரையிலும் பொருந்துவார்கள். சர்வதேச வீரர்கள் $10,000 முதல் $60,000 வரை வழங்கப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போட்டிகள் ஆர் பிரேமதாச, சூரியவெவ, பல்லேகல மற்றும் தம்புள்ள மைதானங்களில் இடம்பெறவுள்ளன. இந்நிலையில் சண்டே டைம்ஸ் பத்திரிகை இத்தொடரின் அணிகளுக்கு 5 பெயர்களை முன்மொழிந்துள்ளது. அவை கொழும்பு சூப்பர் கிங்ஸ், கால் லயன்ஸ், கேண்டி ராயல்ஸ், ஜப்னா சன்ரைசர்ஸ், தம்புள்ள கேபிட்டல்ஸ் போன்ற 5 பெயர்களை முன்மொழிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் யூடிவியோடு இணைந்திருங்கள்.